சில குட்டீஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா, ஆரம்பிக்கலாமா? அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் கரெக்ஷன் இன்று தொடங்குகிறது. ஸோ 11ஆம் வகுப்பு மாணவர்களும் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா, பதற்றத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ரிசல்ட் டேட் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன்ப்பா. எப்படி நல்லா பாருங்க. மே 6 டேட்ட குறிச்சு வச்சுக்கோங்க. மே 6 12th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? அவங்களுக்கு மார்னிங் 10:00 ரிசல்ட். ஓகேங்களா? அடுத்தது வெறும் 3 நாள்ல மே 10. ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ரிசல்ட் டேட். அடுத்தது பாத்தீங்கன்னா, மே 10க்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா 12ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதி. ஓகேங்களா? நம்முடைய 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் காலை 10 மணிக்கு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுடைய இந்த தேர்தலுடைய தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய மினிஸ்டர் அவர்கள் வெளியிடுறாரு. ஓகேங்களா? எஜுகேஷன் மினிஸ்டர் 100% கடந்த முறையை காட்டிலும் தேர்ச்சி சதவீதம் அதிகமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, 11க்கு தமிழ் இது போல ஒரு சில பாடங்கள்ல எழுத்துப்பிழை கண்டறியப்பட்டிருக்கு. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் கூட நம்முடைய தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸ்ல எழுத்து பிழைகள் அதிகமா பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதனால மாணவர்கள் சரியா விடையளித்திருக்க முடியாது என்ற ஒரு காரணத்தினால அவர்களுக்கெல்லாம் கட்டாயமா கூடுதல் மதிப்பெண்கள் என்பது கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு புறம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அவர்களுடைய கோரிக்கையின் படியும் கூட தேர்வுத்துறை இன்னைக்கு 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான அஃபீஷியல் ஆன்சர் கீ, பப்ளிக் ஆன்சர் கீயை அவங்க சார்பில் இருந்து லீக் பண்ண போறாங்க. அதில் இருக்கிற மாதிரி தான் டிக் பண்ண போறாங்க 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு நல்லபடியா எக்ஸாம்ஸ் உடைய இந்த பேப்பர் கரெக்ஷன் ஃபுல் ஃபார்ம்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? வராங்க, ஒரு நாளைக்கு ஒரு டீச்சர்ஸ் உட்காடுறாங்க, 20 பேப்பர் டிக் பண்றாங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்ல கிளம்புறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அழகா நீட்டா பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. பேப்பர் கரெக்ஷன் நீங்க எழுதியிருக்கக்கூடியது 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு உங்களுக்கான ரிசல்ட்ஸுக்கான வெப்சைட்டு, ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்கணும், வீட்டில இருந்தே ரிசல்ட்ஸ் நீங்க பார்த்துக்கலாம். அதுக்குன்னு தனியாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். எக்காரணத்திற்கொண்டோ நீங்க வெளியே போயிட்டு நெட் சென்டருக்கோ அல்லது நீங்க உங்க ஸ்கூலுக்கு கூட போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். சிம்பிளிஃபையா சொல்லணும் அப்படின்னா தரம் 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 அப்படின்றது மாதிரி தான் மே 6ஆம் தேதி காலையில் உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது. தூக்கத்தில் கூட நம்ம எடுக்கக்கூடிய மார்க்கு கனவாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணோம். சில சப்ஜெக்டில் நல்லா எழுதியிருப்போம், நிறைய பேருக்கு மார்க் வராது. ஓகேங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் இந்த முறை. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், ஒரு சில மார்க் கம்மியாயிடும். ஏன்னா டிக் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எந்த மைண்ட் செட்டில் என்ன மூடில் இருக்கிறாங்களோ யாருக்கு தெரியும்? நார்மல் மூடா என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே பேப்பர் கரெக்ஷனை டிக் பண்ணுறது கவர்மெண்ட் எதனா அவங்க தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் கூட அவங்க மீது பார்த்தீங்கன்னா நடவடிக்கைகள் பாயக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணுவாங்க. தெரியுமா? எதனா மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள சென்னைக்கு கூப்பிட்டு விசாரணைக்கு பண்ணுவாங்க, எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி. ஸோ அதனால நிச்சயமாக டீச்சர்ஸும் அந்த மாதிரி ஒரு குளறுபடியான வேலைகளை பண்ண மாட்டாங்க அப்படின்றது நமக்கு 100% நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருந்தும் எதனா குளறுபடிகள் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% பார்த்தீங்கன்னா ஆப்பு உறுதி அப்படின்னு சொல்கிறோம். கண்டினியூவாக ஆப்பு உறுதியாக இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. பொது தேர்வு விடைத்தாள் திருத்ததில்லை, நல்ல செய்தி ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில ஆன்சர்ஸ்லாம் தப்பாக இருந்துச்சுன்னா அதை தேர்வுத்துறைக்கு இமிடியட்டாக சொல்லி இதற்கு கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே உடனுக்குடனே எல்லாத்தையுமே முடிச்சிருத்த நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ரிசல்ட் நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணியிருக்கிறேன். கடந்த முறையை காட்டிலும் ரிசல்ட் மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இந்த முறை நல்ல நல்ல காலேஜுக்கெலாம் அவங்க சேரணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்